இந்த விருச்சிக ராசிக்கு பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளால செலவுகள், உடல் நலத்துல பாதிப்பு, வாழ்க்கை துணிவருடன் சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது, ஒரு நாள் நல்லா இருந்தா ஒரு நாள் சரியில்லை, தாயாரின் உடல் நலத்துல பாதிப்பு, பிரச்சனைகள், அதே போல நெருங்கிய உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு அந்த உறவு பிரிந்து அந்த உறவு வருமா என்ற ஏக்கங்கள், பிரச்சனைகள், இதுதான் அந்த விருச்சிக ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. அஷ்டம குரு நஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சில பேருக்கு இழப்புகள், நெருங்கிய உறவுகளை பிரியவும் வச்சிருக்கோம். இப்ப குரு ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசியில குரு உச்சம். விருச்சிக ராசிக்கு 2, 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 9ஆம் பாவகத்துல உச்சம் பெறுறது எந்த வகையில நன்மையை கொடுக்கும், இந்த பாக்கிய குரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ 9ஆம் பாவகத்துல குரு பகவான் வராரு. இந்த குரு பாக்கிய குரு, உச்ச குரு, பல நன்மைகளை கொடுக்கணும். ஜோதிட விதிப்படி கோச்சாரத்துல குரு 2, 5, 9, 11 இந்த பாவகங்களில் குரு வரும்போது நல்ல பலனை ஏற்படுத்தும் என்பதுதான் ஜோதிட விதி. இதுல தனிப்பட்ட முறையிலையும் நம்ம ஒரு சில விஷயம் நாடி ஜோதிட அடிப்படையில இந்த 9ஆம் பாவகத்துல நம்ம சுய ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்த பலனையும் இந்த குரு கொடுக்கும். அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாக்கிய குருவால முதல் தரமான நன்மை என்னன்னாக திருப்பு முனையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு தெளிவு பிறக்கும், புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க, ஆரோக்கியம் மேம்படும், நடை உடை பாவனைகளில மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க, எண்ணங்கள் திட்டங்களை மாத்துவீங்க, தொல்லை கொடுத்தவர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பீங்க. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கு, பாக்கியங்கள் கைகூடும். பாக்கியஸ்தானத்துல குரு வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்கள், நீண்ட காலமாக வரன் செட் ஆகல என்றவங்களுக்கு வரன் செட் ஆகும், கல்யாணமும் நடக்கும். 2026 ஜூன்ல இருந்து 2027 மே மாசம் வரலும் இந்த குரு உச்ச குருவாக உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த காலகட்டத்துல அதிசாரமா பயிற்சி ஆகும் 2-3 மாசம். அதாவது அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரலும் பாத்தீங்கன்னாக்க சிம்மத்துக்கு குரு வரும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரும். அந்த 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் உங்களுக்கு நன்மைதான். மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வரன்கள் செட் ஆகும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இந்த 5ஆம் பாவகத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கு. இந்த போர்டு பாருங்க, குருவோட பார்வை 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இருக்கு. இந்த சனி 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது பெரிய நன்மை கிடையாது. திரிகோண ஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கிறதுனால உடல் நலத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், பிள்ளைகளால மன வருத்தங்கள், அதே போல பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த சனி பகவான். அங்காளி பங்காளிகளோட சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், சொத்துக்கள், பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுகள் இந்த குரு பார்வையால ஏற்படும். இந்த குரு பகவான் அந்த வீட்டின் அதிபதி, 5ஆம் அதிபதி உச்சம் ஆகிறாரு, அந்த வீட்டையே பாக்குறாரு, தன் வீட்டையே பாக்குறாரு. அங்க சனி இருக்கு, சனி இருந்து கெடுக்கிறவன பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு அந்த கெடுதல்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளோ சாதகமான பதில்கள் வரும். அதே போல அங்காளி பங்காளியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாங்க, அக்கம் பக்கம் அண்ட அயலார்களால் கூட கடந்த காலங்கள்ல நிறைய பாதிச்சிருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, அக்கம் பக்கம் இருந்தவங்க அண்ட அயலார்கள் இவங்களுடைய தொல்லைகள் நீங்கும், அல்லது அவங்கள விட்டு நீங்க விலகுவீங்க. விரும்பத்தகாத ஒரு வீடு மாற்றம், இடமாற்றம் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கோம். அதனால இருந்து வந்த மன உளைச்சல்கள் நீங்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சொத்தை விற்கிறதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க, அந்த முடிவு சாதகமாக திரும்பும். 5ஆம் பாவகத்துல சனி இருந்து வெற்றியை தடுக்கிறது இல்லையா, அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராத வெற்றியை ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள், அல்சர், நெஞ்செரிச்சல் போன்றவை எல்லாம் உரிய மருத்துவம் கிடைத்து குணமாகும். இந்த குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் விழுது. இந்த 3ஆம் இடத்துக்கு இங்க இருக்கக்கூடிய குரு பார்வை பாருங்க, ராசிக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும், தைரிய வீரியம் கூடும், தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க, உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னாக்க தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க
வேலை தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். குறிப்பா நீண்ட காலமா பதவி உயர்வை எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் இந்த 2-3 மாசம் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருங்கன்னு நம்ம மாத பலன்களோட சொல்லியிருக்கிறேன். ஜூன் மாசம் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. அரசு பணியில் இருப்பவர்கள், பிரைவேட் கம்பெனில கூட ஒர்க் பண்றவங்களுக்கு உயர் பதவியோ அல்லது ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சேலரி ஹைக்கா இருக்கும். அதன் மூலம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல வருமானம் கூடுதலாக இருக்கும். தெளிவாக இருப்பீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனால சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வருமானத்தில் ஏற்றங்கள் உண்டு. கடனுடைய அழுத்தங்கள் குறையும். கடன் ஒரு பக்கம் விருச்சிக ராசிக்கு அந்த கடனுடைய அழுத்தங்களை குறையும். கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த கடனால தொழில் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அந்த நஷ்டப்பட்ட தொழிலை லாபத்தில் இயக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இந்த கணவன் மனைவி உறவு நிலை, கருத்து வேறுபாடு, ஒரு நாள் ஹாப்பியா இருந்தாலும் பல நாள் சோகம், பல நாள் பிரச்சனையா இருக்கு இல்லையா? இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குமா அப்படின்னா, தோஷங்கள் இல்லாம ஒரே வீட்டுல இருக்கிறீங்கன்னாக்க ஒரு அந்நியமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே போல பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க, பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஒரு தற்காலிக பிரிவா இருக்கக்கூடியவங்களாம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3வது நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லவா? அந்த 3வது நபர்கள் இப்போ விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது அந்த ஏரியாவில இருந்து நீங்களே விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பும் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கோம். அல்லது எதிர்பாலினரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, எதிர்பாலினருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை மறந்திருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் இருந்திருக்கும். அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி போய் அதுல ஒரு மன வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் உங்க மனசுல. அந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் வருமா அப்படின்னா, நம்ம ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த இருதாரம் ஏற்படக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான உறவுகள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதாவது உங்க ஜாதகத்தில் இருதாரம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு 2வது கல்யாணமோ அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படும். அல்லது தாரதோஷம் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு விலகி போனவங்களை கூட மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களை மிஸ் பண்ணவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த காலகட்டத்துல. உங்களால் ஆதாயம் பெற்றவர்கள் உங்களை மறந்தவர்கள் உங்களை நினைச்சு இப்ப வருத்தப்படுவாங்க. உங்களுடைய நட்பு அல்லது உறவு இல்லையே என்ற வருத்தங்கள் அவர்களுக்கு ஏற்படும். அவங்கள அந்த வகையில நீங்க ஜெயிச்சிடுறீங்க. உங்க ஜாதகத்துல தாரதோஷமோ இந்த கலஸ்தர தோஷமோ இருக்குது அப்படின்னாக்க, அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப்போ அல்லது 2ஆம் தாரமோ கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் விலகி போயிருக்கு அல்லது மன வருத்தத்தோடு இருக்குன்னா, இந்த காலகட்டத்துல அது ஒண்ணு சேர்றதுக்கோ அல்லது அவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும். உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை நீங்கி கல்வியில கான்சன்ட்ரேஷன் பண்ண போறீங்க ஜூன் மாசத்துல இருந்து. அப்ப இருந்து பாத்தீங்கன்னாக்க விரும்பிய கோர்ஸுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும். இப்போ இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். இந்த குரு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் கொடுத்துருமான்னா கண்டிப்பாக இல்ல. விருச்சிக ராசின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும். இந்த பாக்கிய குருவால எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு நன்மை நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியும் ஒரு பாசிட்டிவான பாயிண்டா எடுத்துக்கணும். ஒரு குரு தசை நடக்குது, குரு புக்தி நடக்குது. அந்த குருவும் உங்க ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் பெற்று வர்க்க பலத்தோடு இருக்கிறாரு அப்படின்னாக்க இந்த குரு பயிற்சியால பல நன்மைகள் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள்ல வெற்றி ஏற்படும். திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல குரு நீசம் பெற்றோ அல்லது அஸ்தங்கம் பெற்றோ அல்லது குரு பகை வீட்டுல இருக்கு, மறைவு ஸ்தானங்கள் இருக்கு, அந்த தசாபுக்தி நடக்குது அல்லது வேற ஒரு தசை நடக்குது, அதுவும் அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல வர்க்க பலம் இல்லாமல் இருக்கு அல்லது அஸ்தங்கமாயிருக்கு அல்லது பகை வீட்டுல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது, அந்த காலகட்டமாக இருக்குன்னாக்க இந்த குரு பெயர்ச்சியால பெரிய அளவுக்கு நன்மை இல்லாம இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நாம இந்த பலன்களை சொல்றோம். நம்ம சுய ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அந்த கொடுப்பனையை பிரதிபலிக்கணும். அந்த கொடுப்பனை எப்படி பிரதிபலிக்கும்? 2 விஷயத்துல பிரதிபலிக்கும். இந்த கோச்சார கிரகங்களும் பிரதிபலிக்கும். நம்ம ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய கொடுப்பனை நல்லதோ கெட்டதோ கிடைக்கும். அதே மாதிரி நடக்கக்கூடிய தசாபுக்தி நமக்கு நல்லதோ கெட்டதோ அதன் அடிப்படையிலும் நமக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ கிடைக்கும். சோ அதுதான் நம்ம பேசிக்கலா ஜாதகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். உங்க ஜாதகத்தை எடுத்து இப்ப பாருங்க. இந்த ஜாதக கட்டத்துல நாடி ஜோதிட அடிப்படையில ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க ஜாதக கட்டத்துல கடகம் பாருங்க, இதான் கடகம். இந்த கடகத்துல குரு வரப்போறாரு. இந்த இடத்துல சனி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். உங்க ஜாதகத்துல இந்த சனி மேல, உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி மேல இந்த கோச்சார குரு போகும்போது உங்களுக்கு தொழில் மாற்றம்,
புதிய தொழில் செய்யக்கூடியது அல்லது பதவி உயர்வு, புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்தி முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாம் பண்றீங்கன்னா நிச்சயமா பெஸ்டாவே இருக்கும் அது. அதே போல இந்த கடகத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், இருக்கிற வேலையிலேயே கூட மதிப்பு மரியாதை இருக்கும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். அக்கம் பக்கம் அல்லது சொந்த பந்தங்கள்ல ஒரு மதிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தந்தையால் ஆதாயம், தந்தையின் ஆதரவு, தந்தைக்கே ஒரு நல்ல சூழ்நிலைகள், தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சூரியன் இருக்குன்னா, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடகத்துல சுக்கிரன் இருக்கு, கோச்சார குரு வராருன்னா இந்த எதிர்பாலினரால் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உங்களுக்கு நல்லா பழகிட்டு உங்கள்கிட்ட ஆதாயம் பெற்று விலகி போனவங்க உங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்க, உங்களோட பேச முயற்சி பண்ணுவாங்க. அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க, ஆண்களாக இருக்கீங்கன்னா திருமணம் ஆகும். சில பேர் வீடு கட்டுவீங்க, சில பேர் வாகனம் மாத்துவீங்க. அப்போ சுக்கிரன் இருந்தாலும் பெஸ்ட் தான். செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க ஜாதகத்துல கடகத்துல செவ்வாய் இருக்கு. அதன் மேல இந்த கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நிலம் சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு, பெண்களாக இருந்து திருமணம் ஆகாம இருக்கீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல சகோதரர்களுடன் ஒற்றுமை ஏற்படும். சகோதரர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்கும். சப்போஸ் கடகத்துல உங்க ஜாதகத்துல புதன் இருக்குன்னாக்க, இந்த புதன் மேல கோச்சார குரு போகும்போது ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தா கூட புதிதாக கற்றுக்கொள்வீங்க, புதிதாக தெரிஞ்சுக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், புதிய விஷயத்துல ஆர்வம் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க, புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துவீங்க, கடன் வாங்கியாவது முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். அதே போல புதன் இருந்தாலும் ஆடை ஆபரண சேர்க்கை, திருமணம் ஆகிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த கடகத்துல ராகு இருந்தாக குரு, கோச்சார குரு அதன் மேல ரியாக்ட் பண்ணும்போது தண்ட செலவு நிறைய ஆகும். திடீர்னு பண விரயம், லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண விரயம் ஆகிறது, கடன் மேலும் கூடுறது ஏற்படும். அப்போ ராகு இருந்தா நீங்க கவனமா இருக்கணும். ஆனா ராகு இருந்தா ஒரு பாசிட்டிவ் இருக்கு. புத்திரபாக்கியம் இல்லாம ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா புத்திரபாக்கியம் கிடைக்கும். சரி, இந்த கடகத்துல என் ஜாதகத்துல கேது இருக்குன்னாக்க, கேது இருக்கு அப்படின்னாக்க அதன் மேல கோச்சார குரு பயணிக்கும் போது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படுத்தும், மகான்கள் ஜீவசமாதி தரிசனம் எல்லாம் ஏற்படுத்தும், தொலைதூர பயணங்களை ஏற்படுத்தும். கேது மேல கோச்சார குரு போகும்போதும் பண பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், கடன் போன்றவையும் ஏற்படும். அப்ப அதுக்கு நீங்க திட்டமிட்டு செலவு பண்ணணும். அப்படிப்பட்டவங்க சப்போஸ் அந்த இடத்துல குருவே இருக்குன்னா கூட, குரு மேல கோச்சார குரு போகும்போது வாழ்க்கையில ஒரு படி உயர்வீங்க. உங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னேறுவீங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆகும், பணம் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. சப்போஸ் அந்த கட்டத்துல எந்த கிரகமும் இல்லை, எனக்கு காலியா இருக்கு அப்படின்னாக்க நீங்க அதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஜாதகப்படி இப்போ குரு தசையோ குரு புக்தியோ நடக்குது, அந்த குருவும் நம்ம ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கிறாருன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். அல்லது வேற கிரகம் நடந்து வேற கிரகத்தோட இப்ப சனி தசை நடக்குது, அந்த சனியை நம்ம ஜாதகத்துல நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலையும் பிரச்சனை கிடையாது, அதுலயும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். மொத்தத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல ஏற்படுத்தும். குரு பெயர்ச்சிக்கு நாம ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னா ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, நெய் தீபம் ஏத்திட்டு வர்றது நன்மைகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.